மே 29 செய்தி தெரிப்புகள். சென்னையில் சில தினங்களுக்கு முன்பு வளசரவாக்கம் பகுதியில் பாலியல் தொழில் நடத்தப்பட்டு வருவதாக சென்னை பாலியல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற 70 வயது முதியவர் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து சிறுமியை மீட்டனர். கைதான ராமச்சந்திரனிடம் நடத்திய விசாரணையை அடுத்து சென்னையில் பள்ளி மாணவிகள் சிறுமிகளை பாலியல் தொழிலில் தள்ளியதாக டி நகரைச் சேர்ந்த நதியா, அவருடைய சகோதரி சுமதி மற்றும் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் என 8 பேரை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்தனர். அவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பள்ளியில் படிக்கும் சிறுமிகளை குறிவைத்து பணத்தாசை காட்டி மூளைச்செலவை செய்து அவர்களை பாலியல் தொழிலில் தள்ளி பின் அதனை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டி அந்த சிறுமிகளை தொடர்ந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரை 17 பள்ளி சிறுமிகள் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட மாணவிகளை பாலியல் தொழிலில் இக்கும்பல் தள்ளி அதன் மூலம் வடமாநில தொழிலதிபர்களுக்கு பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி வந்ததும் ஒவ்வொரு சிறுமிக்கும் ரூபாய் 50,000 1 லட்சம் வரை கமிஷனாக பெற்றதும் தெரியவந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு வெளிநாட்டு விஐபிகள் மூலம் பாலியல் தொல்லைகளை அளித்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஈரோடு ஆவினிலிருந்து கோபி பேருந்து நிலையம் மற்றும் கொடிவேரி பகுதியில் இயங்கும் ஆவின் பாலகங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஆவின் பிஸ்கட் பாக்கெட்டுகள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த பிஸ்கட்டுகள் அனைத்தும் காலாவதியானவை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. காந்தி திரைப்படம் மூலமாகவே மகாத்மா காந்தியை உலகம் தெரிந்து கொண்டது என்று கூறியிருப்பதன் மூலம் மகாத்மா காந்தியின் பாரம்பரியத்தை நரேந்திர மோடி அளிக்கிறார் என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். ஜூன் 1, 2 ஆகிய தேதிகளில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் நாமக்கல் ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் வரலாற்றில் இதுவரை இல்லாதவாறு 52.3 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் புதன்கிழமை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடந்த ஒரு வருடமாக ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. அவரால் எந்த ஒரு வேலையையும் சுயமாக செய்ய முடியாது என அவரோடு பணியாற்றுபவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு பின்னால் சதி இருக்குமோ என்று அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். ஒடிசாவில் பாஜக வெற்றி பெற்றதும் ஒடிசாவைச் சேர்ந்த ஒருவரை நாங்கள் மாநிலத்தின் முதல்வராக்குவோம். அடுத்ததாக நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை குறித்து விசாரணை மேற்கொள்ள ஜூன் 10க்கு பிறகு ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழுவின் அறிக்கை பொதுமக்கள் முன்னிலையில் வெளியிடப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கடவுள்தான் தன்னை அனுப்பி வைத்ததாக பிரதமர் மோடி அண்மையில் தெரிவித்திருந்த நிலையில் நரேந்திர மோடி கடவுள் என்றால் அவர் அரசியலில் ஈடுபடக்கூடாது, கலவரத்தை தூண்டக்கூடாது என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். மம்தா மேலும் கூறுகையில், நாம் அவருக்கு கோயில் கட்டுவோம், பிரசாதம், பூக்கள் போன்றவை வழங்குவோம். பல்வேறு பிரதமர்களுடன் பணியாற்றியுள்ளேன், ஆனால் இவரை போன்ற பிரதமரை நான் பார்த்ததில்லை என்று சாடியுள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் நீட்டிப்பு கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. மேலும் ஜாமீன் கோரி விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யுமாறு தெரிவித்துள்ளது. முன்னதாக அவருக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்த சூழலில் அதனை நீட்டிக்க கோரி கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார். மருத்துவ காரணங்களுக்காக மேலும் 7 நாட்களுக்கு ஜாமீனை நீட்டிக்கும்படி அதில் கோரியிருந்தார். மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்த பாஜக நாட்டுக்கு ஆபத்தானது என்பது அண்ணாமலை போன்றோரின் பேச்சுக்களில் இருந்து உணர முடிகிறது. ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் மிக்க தேசத்தை துண்டாட நினைப்பதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதே நாட்டின் நலம் என்பதை எத்தனை ஜென்மங்கள் கழித்து இந்த பாஜக உணரப்போகிறதோ என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். ரஃபா தற்காலிக முகாம் மீது செவ்வாயன்று இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 37 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் உலக அளவில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற ஹேஷ்டேக் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தற்போது ரஃபாவின் பக்கம் உலக நாடுகளின் கவனம் திரும்பியுள்ளது.